salivary stone அப்படின்னா என்ன, salivary stone எதனால வரும், அதோட அவசியம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். salivary stone அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் salivary glandsலேருந்து நமக்கு ஒரு வரக்கூடிய ஒரு abnormal condition அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ salivary glands அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எச்சில் உமிழ்நீர் சுரக்கிறோம் இல்லைங்களா, அந்த உமிழ்நீர் சுரக்கக்கூடிய சுரபிகள், கிளாண்ட்ஸ்னால் சுரபிகள். ஸோ அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. காது கிட்ட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பரோட்டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கும். அதே மாதிரி நமக்கு கீழ்த்தாடு கிட்ட உள்ளுக்குள்ளார இந்த 2 பக்கமும் சப்மாண்டிபுலார் salivary gland அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இன்னர் பார்ட் ஆஃப் த டங்கு, அந்த லிப்ஸு, இந்த இடத்துலலாம் வந்து மைனர் salivary glands அப்படின்னு சொல்லிட்டு சப்லிங்குவல் salivary glands இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த சுரபிகளோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமிழ்நீர் சுரக்கிறது. அது வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்டிமுலஸ்னாலையும் சுரக்கிறது. நார்மலாக நம்ம வாய் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காகவும் அந்த உமிழ்நீர் வந்து சுரக்கப்படும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் டாக்டர் போதினி. வெல்கம் டு மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பதிவில் salivary stone என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன வந்து நமக்கு தேவையானது அப்படின்றது தான் நான் இன்னைக்கு பதிவில் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ salivary stone வந்து ஒரு calcification, அந்த ஒரு கட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டோன் மாதிரின்னு வச்சுக்கோங்க, calcification சொல்லுவோம், சரிங்களா. அதில் வந்து மோஸ்ட்லி வந்து கால்சியம் நிறைய மினரல் வந்து நிறைய டெபாசிட் ஆகிட்டு அங்கங்கே ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த salivary stone வந்து 4ல் 3 பங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்மாண்டிபுலார் salivary gland மூலமாக வரக்கூடிய இதில் வந்து ஃபார்ம் ஆகிறது ஒரு அக்கரன்ஸில் சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டில், சரிங்களா. ஏன் வந்து இந்த சப்மாண்டிபுலார் salivary glandல வரக்கூடிய ஸ்டோனை பற்றி மட்டும் நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாண்ட், இந்த சுரபி மூலமாக சுரக்கக்கூடிய உமிழ்நீரானது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா அதில் வந்து மியூக்கஸ் கண்டென்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ யூஸ்வலாகவே அந்த உமிழ்நீர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்னொன்று, அது வந்து அந்த சுரபிலேருந்து நம்ம வாய் வழியாக வெளியில் வர்றச்ச அது வரக்கூடிய பாதையானது நேர் பாதையாக இருக்காது, ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த ஸ்ட்ராங்குலேஷன்னாலையும் வந்து இது வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் வந்து நார்மலாகவே கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும், சரிங்களா. ஸோ இதனால் ஏஜிங்னாலையும் இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன், அதாவது ஹைட்ரேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டத்துலேயும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி salivary stone ஃபார்ம் ஆகலாம். இன்னொன்று இன்ஃபெக்ஷன்னாலையும் வந்து க்ரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த salivary ஸ்டோனை பற்றி இப்போ நீங்கள் எதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து வாய்க்கீழ் பகுதியிலையோ இல்லை இந்த இடத்துலையோ வந்து நம்ம ஒரு வீக்கம் மாதிரி, அதாவது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நமக்கு கொஞ்சம் எச்சில் சுரக்கும் இல்லையா. ஸோ அந்த உமிழ்நீர் சுரக்கும் போது நமக்கு காது கிட்டேயோ இல்லை இந்த இடத்துலையோ வந்து வலி மாதிரியோ ஒரு வீக்கம் மாதிரியோ வந்துட்டு ரொம்ப வலியில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் வந்து சரி கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் லேஸில் விட்டுட வேண்டாம் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ salivary stone அப்படின்றது ஃபார்ம் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை, ஃபார்ம் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வீக்கமோ ஏதாவது ஒரு உமிழ்நீர் சுரக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பல் மருத்துவரை உடனே அணுகி அது என்னன்றதை ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா. அண்ட் மோஸ்ட் ஆஃபன் இந்த உமிழ்நீர் சுரபிகள் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு அப்நார்மல் கண்டிஷன் தான். ஆனால் இது வந்து ஒன்றும் என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து சரி பண்ண முடியாத பிரச்சனை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து இது சைஸை பொறுத்து ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும். அதாவது ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்னு சொல்லிட்டு 4 mm கீழே இருந்தால் 4 mm, 4 to 6 mmக்குள்ளே இருந்தால் 6 mmக்கு மேலே இருந்தால் அந்த சைஸ், அந்த கட்டியோட சைஸு. ஒரு மினிமலி இன்வேசிவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெமன் பைட் பண்ண சொல்லிட்டு ஸோ உமிழ்நீர் சுரப்பியை அதிகப்படுத்துவாங்க. ஸோ அது மூலமாக அந்த ஸ்டோன் வந்து தானாக வெளியே வரலாம். இல்லை நிறைய ஹைட்ரேட் பண்ண சொல்லுவாங்க, அது மூலமாகவும் மினிமலாக, அதாவது சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து பேசிக்காக அதுவே போதுமான ப்ரொசீஜர்ஸ். அதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த உமிழ்நீர் வந்துட்டு அந்த கட்டி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா உங்களோட டாக்டர் சர்ஜிக்கலாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க.
சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் உங்களோட அந்த உமிழ்நீர் சுரபிகள் வந்து பழைய ஃபங்க்ஷனுக்கு நார்மலாக வந்துடும். சரிங்களா? ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்டோனோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த சுரபிகளை வந்து அகற்றுறதுக்கான ஏற்பாடு வந்து உங்களுடைய பல் மருத்துவர்கள் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதை ஒன்றுமே ஆரம்பத்தில் பார்த்துக்கிறது நல்லது. நான் இந்த சேனல் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் வீடியோஸ் தான் நிறைய வந்து போடுவேன். ஏன்னா ஒரு கண்டிஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட அதை பற்றின ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிஞ்சு அதை நம்ம முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து உபாதைகளும் இருக்காது. ப்ளஸ் வந்து ப்ரிவென்ஷனாக பண்ணும்போது அது வந்து ரொம்ப மினிமலி இன்வேசிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரச்சனைகளும் அதனால சைடு எஃபெக்ட்ஸும் அதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். நேச்சுரல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலை வந்து மிமிக் பண்ணுறது அது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். எப்போவுமே நேச்சுரல் நம்ம கொடுத்துருக்கிறது நேச்சுரலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் த பெஸ்ட் கிஃப்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம பல் மருத்துவர்கிட்ட ஆலோசனைகளை கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம அதை ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வாய் சுகாதாரமும் நம்மளுடைய உடல் சுகாதாரமும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ salivary ஸ்டோன்ஸ் பயப்பட வேண்டியதில்லை. ப்ராப்பர் ஹைட்ரேஷன் பண்ணணும். நல்லா என்ன சொல்கிறது, உமிழ்நீர் சுரக்கக்கூடியது வந்து நமக்கு நம்மளுடைய வாய் சுகாதார நன்மைக்காக தான். ஸோ அதை அதிகப்படுத்துகிற மாதிரி நார்மலாக ஏதாவது சோர் கேண்டீஸ், நிறைய ஹைட்ரேஷன் பண்ணுறது, லெமன் ஜூஸ், சிட்ரிக் ஜூஸஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமல் ஸ்டெப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். இப் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வீக்கமோ ஏதாவது வலியோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தள்ளி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எதையும் தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு சின்ன கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ அந்த ஒரு சின்ன கன்சல்டேஷனுக்காக பால் மாறாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்து ரீச் ஆகும். என்னோட மெயின் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மோட்டிவே வந்து பார்த்திங்கன்னா டென்டல் ஃபேக்ட்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டாபிக் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன், ஹைட்ரேஷன் ரிலேட்டடாக. ஸோ அடுத்த சண்டே மார்னிங் 6 o'clock போல் நான் எப்படியும் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்னும் நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். அது ஷார்ட் டேர்மில் சிங்கிள் சென்டென்ஸில் ரிப்ளை பண்ணிவிடுவேன். இல்லை அப்படின்னா அது ஒரு பதிவாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.